ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம கிருஷ்ணருக்கு நன்றி சொல்கிறாங்க நம்ம மகா. இதை ஒட்டு கேட்டுட்ருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சூர்யா தான், வேறு யாரும் இல்லை. ஒட்டு கேட்டும் அவரோட புத்தி மாறலைங்க. தான் பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் நின்று பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மகா கிளம்புனதுக்கப்புறமா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு, நீங்களே ஒரு நல்ல விஷயத்துக்காக நிறையா போய் சொல்லியிருக்கீங்க, அதனால் நானும் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையே கார்னர் பண்ணுறாராம்மா. அதனால் நீங்கள் எங்களை சேர்த்து வச்சிடாதீங்க, பிரிச்சே வச்சுருங்கன்னு சொல்கிறீங்க. கடவுளோட விளையாட்டை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க சூர்யா. அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு நம்ம மகா அழகாக கோலம் போட்டுட்ருக்குங்க. அதை வந்து ஒன்றரை நான் கோலம் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு, நம்ம தாத்தா வர்றதை பார்த்தோன்னே ஆக்டிங்கை பார்க்கணுமே, நீ வரைகிறது பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. என்னடா இது, நம்ம புருஷன் கஜினி மாதிரி அப்போக்கி அப்போ மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து அவங்க அம்மா இருக்கிறத பார்க்கலங்க. புகழ்ந்து தர்றாரு நம்ம மகாவை. இந்த புகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு வயிறு எரிச்சல் தாங்க முடியாமல் அங்கே பேர்ன் ஆகிறது. அந்த வேறு எரிச்சல்லே நம்ம சூர்யாவை எரிச்சிருவாங்களாட்டுக்கு. அதனால் அவர் பயந்து ஓடிட்டார். அம்மாவுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க, ஒரு பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பயம் இருக்கா? இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே செம்மையாக கலாய்க்கிறாங்க. நம்ம சித்ரா வேற உசுப்பேற்றி விட்றாங்க, உங்கள் பையன் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் இதை தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சூர்யா சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஆஃபீஸ்க்கே சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க மகாவும் சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகா வந்து சீக்கிரம் சமைச்சு கொடுக்கல என் பையனுக்கு. அதனால செம்ம கோவம் அவங்களுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம மகா வந்து ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து மீட்டிங்கில் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபையும். ஏன் என்னாச்சு அப்படின்னா, என் பேரை சொல்லுங்கள் கோவம் போயிடுங்கிறாங்க. உங்கள் பேரை சொன்னால் கோவம் இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம மகா தாத்தா தாத்தான்னு சொல்கிறாங்க. இவ தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாளா இல்லை சும்மா விளாட்றாளான்னு நினைக்கிறாங்க. நம்ம சூர்யாவை தாங்க சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.